வெல்கம் பேக் டு மிதுன் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராணி சாப்டர் 2 தான் ஆட போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 அடிக்கணும். இன்றைக்கி சாப்டர் 2 தான் ஆட போகிறோம். ஓகே, வாங்க இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா ஈஸி, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹை. வாங்க ப்ளே. இன்றைக்கி நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இதுலேயும் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். முடிஞ்சால் போட் எஸ்கேப்பும் பண்ணலாம், நாட் அ ப்ராப்ளம். எல்லாத்துக்கும் 4 பொருள் தேவை. ஓகே, வாங்க போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போன உடனே இதை ஆன் பண்ணி விட்ருங்க. இது ஆன் பண்ண உடனே 2 பேரும் கீழே வந்தோடனே நீங்கள் மேலே விடுங்க. அப்போ உங்களுக்கு தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு யார் வரா இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். கிராண்ட்பாவா கிராண்டியா? இது கிராண்ட்பாங்க. ஓகே, கிராண்ட்பா தான் ஃபஸ்ட் வந்துருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஏன்னா கிராண்டி எல்லா டைமும் ஸ்லோவாகவே வருது தெரியலையே, டவுட்டாக இருக்குது. ஓகே, கிராணியும் போகுது. கிராணியும் போயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ண வேண்டிய டைம். ரிசர்ச் பண்ணதில் ஒன்றுமே இல்லை. ஸ்டன் கன் தான் வேணும். இப்போது ஸ்டன் கன் தான் ரொம்ப முக்கியம். செயின் கட்டர் போடு. செயின் கட்டர் ஃபஸ்ட்டே வந்துச்சு. போட் கீ தேவையில்லை. ஓகே, இதுவும் கிடச்சிச்சு. ஸ்டன் கன் ஹெலிகாப்டர் மேனுவல் தேவையில்லை. ஓகே, ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. கிச்சனில் ஏதோ கிடைக்கணும் வாய்ப்பு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு பார்த்துருவோம். வெப்பன் கீ ஓடுங்க. என்ன மாதிரி லக்குங்க இது? என்ன லக்குங்க இது? இந்த மாதிரி லக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு இங்கே போட்டு 2 பேரும் அங்கே வர வச்சுருவோம். ஆஹா, பண்ணிட்டேங்க கொஞ்ச நேரத்தில். ஓகே ஓகே, போடு. 1 2 வா கிராணி. ஓஹோ, இந்த கிராணி ரொம்ப உஷாருங்க. வந்துச்சு. கேஸ்லின் கேன் தேவையில்லை. ஆஹோ, இந்த கிராணி போயிடுச்சுன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ போட்டு எடுக்கலாம். கிராணி எங்கங்க? இந்த கிராணி என்ன அங்கத்துக்கு இங்கத்துக்கு அங்கே நடிக்குது? ஏய், என்னங்க இப்போ ஆயிடுச்சு இந்த கிராணிக்கு? ஐயோ பாருங்க, அந்த மெயின் மண்ணுலாம் கொடுத்தோம். தெரியாமல் மெயின் மண்ணு கொடுத்துட்டேன். ஓகே போகலாம். கிராணி பார்த்துருச்சு. ஓடு ஓடுங்க. இங்கே கிராண்ட்பா இல்லை, ஓடுங்க. தோறுங்க சீக்கிரம் தோறுங்க. இந்த வச்சு ஓடுங்க. அப்பாடா, எப்படியும் வந்தாச்சு. 2 டுமால் வாங்கடா. இப்போ வாங்கடா. 2 பேருக்கும் மர்கையா சாலா. வாங்க. வா. கிராணி தான் ஃபஸ்ட்டு போனி. ஓ சூப்பர். கிராண்ட்பா வா. எங்கப்பா கிராண்ட்பா எங்கே? டவுட்டாக இருக்கீங்க. ஏன்னா கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா 2 சைட்லேருந்து வர சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்பாட் சேஃப்டியாக தான் ஆடணும்.
இன்னும் கிராண்ட் வரல. ஆஹா இதோ இப்போ வரான் பாருங்க. போடு வாயிலே போடு. ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த போட்டு இங்கே என்ன இருக்குது பார்ப்போம். போய் போடு மீட்டும் இருக்குங்க. ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இதுதான். அதுக்குள்ளே டோர் ஸ்கிப் தேவையான என்ன கிடைக்கும். ஓகே ஃபஸ்ட்டு இங்கே வந்து செயின் கட்டுற பார்ப்பேன். செயின் கட்டுறதுன்னு போயிட்டு கட் பண்ணிடலாம். தூக்கி போடு. தூக்கி போட்டாச்சு. இப்போ வச்சு என்ன பண்ண போகிறோன்னா விரெஞ்ச் இருக்குல்ல, விரெஞ்ச் அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு அது இது பண்ணிடலாம். லூஸாக ஏதோ அதை பிளாக் பண்ணிடலாம். அது பிளாக் பண்ணிட்ட உடனே மீட் எடுத்துகிட்டு போய் கொடுத்து என்ன இருக்கு பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக என்ன கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக என்ன கொடுங்கப்பா. என்ன இருக்குங்க ஒன்று மேலே இங்கே எதுக்கும் பார்க்கலாம் என்ன இருக்குது. ஹெலிகாப்டர் கீ நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே இப்போ ஹெலிகாப்டர் கீ தேவையில்லை. டோர் ஸ்கெப் தான் பண்ண போகிறேன். ஹேண்ட் வீலும் டோர் ஹேண்டில் மட்டும் தான் தேவை. ஓகே அப்போ போகலாம். போயிட்டு மீட் எடுத்துகிட்டு வரோம். போய் மீட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சீக்கிரம் போகணும். டப் டுப் டப் டுப் டும் டப் டுப் டப் டும் டும் டப்பு டக்கு 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 டும் டம் டும் டம் டும். ஓகே வாங்க போகலாம். போயிட்டு இந்த மீட் அது கொடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே அதுக்கு லெக் பீஸ் போட்டாச்சு. லெக் பீஸ் போட்ட உடனே என்ன இருக்குது க்ரோபார். சூப்பர். இப்போ க்ரோபார் கிடச்சிச்சா. க்ரோபார் வச்சு என்ன இருக்குதுன்னு மேலேயும் கீழேயும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருங்க இவங்க 2 பேரை போட்டுடலாம். ஏன்னா இவங்க 2 பேர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு புல்லட் வேணுங்க. அது இங்கே இருக்குது. ஆமாம் 1 2 இப்போ வந்து பார்த்தோன்னா 2 சைடில் சவுண்ட் போட்டேன். கிராணி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதோ வருது கிராணி. ஓகே கிராண்டிக்கு ஹெட் ஷாட். கிராண்ட்பா என்னாச்சுன்னு தெரியலங்க. கிராண்டியை ஷூட் பண்ண உடனே கிராண்ட்பா தவிச்சு வருவார். பார்த்தா இப்போ வரவே இல்லை. என்ன ஆகிட்டதுன்னு ஸ்பான் ஆகலையா டவுட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கிங்கிரி மிங்கிரியான ஆள், அதனால கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக ஆடணும். அவன்கிட்ட இருங்க. கிராணி எடுத்து விடுங்கன்னா போயிருப்பானோ. Granny house, I wanna stay, I wanna come see at the bottom of the granny house. Oh, என்னங்க சடனா வந்தாங்க இந்த கிராண்ட்பா. ஓப்போ கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டுங்க. எங்கே வருது பாரு தருதுல. ஸ்டன்கன் தேவையில்லை, ஆனால் எதுக்கும் யூஸ் ஆகுங்க. ஸ்டன்கன் இருக்கிறத விட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் மேலே இருக்கிற டப்பாவில் என்ன எடுத்துகிட்டு வரலாம். ஓ இன்னொன்று மொட்டையான்ட்டு இதே எடுக்கணுங்க. செக்யூரிட்டி கீயும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு போயிட்டு இதில் என்ன இருக்குது. ஹேண்ட் வீல் சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர டோர் ஹேண்டில் தான் தேவை. டோர் ஹேண்டில் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே அதுக்கு முன்னாடி தாத்தா மறைஞ்சிட்டியா. தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்டாரு. இப்போ இதுக்கு மேலே நம்ம செக்யூரிட்டிக்கு எடுக்க முடியாது. சரி இப்போ நம்ம அந்த ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு சுற்றுவோம். சுற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும் என்ன தேவை. க்ரோபார் எடுத்து ஓடிக்கணும். அதுக்கு முன்னாடி 2 புல்லட் லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராணி வந்திருக்க சான்ஸ் இருக்குது. க்ரோபார் எங்கே மேலே போட்டோமா கீழே போட்டோமா. மேலே தான். கிராணி சடனாக வந்துட போகுதுங்க. பயமாக இருக்குது. ஓகே சவுண்ட் போட்டோன்னே கிராண்டி தான் ஃபஸ்ட்டு வரும். டூ மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் போயிடாங்க. மீட் மறுபடியும் இருக்குங்க. பரவாயில்லையே, அது பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்ட்பா தேவை. இவங்க 2 பேரும் அடிக்கணும்ல. 2 பேரும் ஸ்பான் ஆயிருப்பாங்களா.
இல்லைங்க, இப்போ இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு அப்போ போய் பண்ணானாச்சும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் ஸ்பான் ஆயிருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னு ஒரு டவுட்டோட. ஆஹா, கிராணி வந்துச்சு. ஓடி கிராணி அவுட்டு. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா போய் கிராண்ட் பா ஷூட் பண்ணிடலாம். கிராண்ட் பா எங்கே இருக்கே? கிராண்ட் பா அங்கே கிளவி என்னை பார்த்து மிஸ் பண்ணுது. கிராண்ட் பா என்னங்க இந்த கிராண்ட் பா காணும். என் ஃபேவரட் பாட்டு, இதை தட்டி விட்டா அவன் வருவான். இன்னும் வர காணும். என்ன ஆயிடுச்சு? இன்னும் ஸ்பான் ஆகலையோ? ஆயிருப்பாங்க, 2 minutes 30 seconds ஆயிருக்குங்க. சீக்கிரங்க, என்னங்க இப்படி பண்ணுறோம்? கிராண்ட் பா லேட் பண்ணால் எப்படி சொல்லுங்கள்? லேட் பண்ணலாமா? கிராண்ட் பா வேற ஆளுடா. வர இவனை தேடி நம்ம வரதா இருக்கு. அவன் நம்ம தேட மாட்டேங்கிறான். ஃப்ரீயாக விட்டுறான். ஃப்ரீயாக விட்றது இருக்கட்டும், அதெல்லாம் அவன் எங்கெங்க? ஆஹா, இன்னும் சடனாக வராங்க. இவன் எனக்கு அப்படியே ஹார்ட்டில் ஏதோ அழிட்டுக்குதுங்க. ஏன்னா அவ்வளோ சடனாக வரான். ஓகே, இப்போ அதை விடுங்க. இப்போ போய் க்ரோபார் எடுத்துக்குவோம். அதுக்கு மட்டும் செக்யூரிட்டி கீ எடுக்கணும். ஃபஸ்ட்டே எடுத்துருக்கணும். இப்போ வந்து எடுக்கிறேன். கிராண்ட்பா கொஞ்சம் மறைஞ்சிருக்கக்கூடாது. கிராண்ட்பா மறைஞ்சிடாத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி போயிட்டு 1 2 பேட்லாக் கீ தேவை. பேட்லாக் கீ தேவைன்னா நான் எங்கே போட்டேன் சொல்லுங்கள்? பேட்லாக் கீ இப்போ எங்கள்கிட்ட இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராணி ஸ்பான் இருக்காது. சேஃப்டி கோடு ஸ்டெப் கீழே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்லாக் கீ. ஸ்டேரிங் வீல் தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க அந்த ஸ்டேரிங் வீலை. டக்ட் டேப் வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. பச்சை போட்டாச்சு. கிராணி என் சைடில் வருமோ அதான் டவுட்டாக இருக்குது. நம்ம இப்போ கையில் கன் இல்லை, அதனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி தான் ஆடணும். கிராணி என் சைடில் வருது. கிராணி 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 எங்க? கிராணி என் பொறுமையை ரொம்ப சோதிக்குது. இருங்க, என் சைடில் போகிறேன். பயமாக இருக்கு. என்ன ஆச்சு கிராணிக்கு? ஏய், என்ன 360 கேமரா மாதிரி எப்படி திருப்புது? ஆஹா, நாங்கள் போகிற ஸ்டைல் பார்த்தாலே பயமாகுது. ஓகே, டோரான் மாட்டு ஓடுறா. வாங்க, கிராணி பார்க்குற ஸ்டைல் பார்த்தாலே எனக்கு பயம் வந்துச்சு. அதனால் ஏன்னா ஐயோ கன்னு கீழே இருக்கேன். பேட்லாக் கீ கூட நம்மள்கிட்ட இல்லை. ஷார்ட் கன் வேறு எங்கே போட்டேன்? இங்கே போட்டேன்னா கிராணி ஓடுறா. ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். ஓகே, ஆஹா, இந்த கிழமை வேறு தூங்கிட்டு இருக்கேன். இந்த கேப்பில் நம்ம ஸ்லோவாக போகணும். கிழமை தூங்கிட்டு இருக்கான். ஓ, த்ரில்லிங் மூமெண்ட்டுங்க. வாட் அ த்ரில்லிங் மூமெண்ட்.
கேம் லோட் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பயம் வந்துருச்சுங்க. இப்போ புல்லட் 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 புல்லட்டுங்க. ஆஹா கிராண்ட் வேறு கிராணி வருமே. 2 சைடில் உட்காந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான். அவ்வளோதான் நான் ஃபர்ஸ்ட் டேலேயே முடிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ஆஹா இப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் மூமெண்ட் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. பயமாகுது. ஒரு வரலாம் இவங்களை பார்த்தால பயமாகுதுங்க. ஓகே இப்போ வந்து அவன் போயிட்டான். ஆடா பாரு கிராணி எங்கே போகுது? சரி ஓடான். கேன்சல் அது அப்படியே கேன்சல். போடா நம்ம ப்ரோ பிளேயர் நம்மளுக்கே தெரியும். ஐயோ கொஞ்ச நேரத்தில் பயம் வந்துச்சுங்க. ஆஹா இந்த இவனே சுட்டாச்சு. என்னங்க இவங்க 2 பேரும் செம்ம ஹார்ட் அட்டாக் தராங்க. எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாரும் பார்த்துறாதீங்க. எனக்கு சத்தியமாக பயம் ஒரு மாதிரி ஆகுது. ஓகே பிளாக் பண்ணிட்டு போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தோன்னா போய் இது கட்டிங் பிளே எடுத்துகிட்டு வருவோம். இது ஒன்று போய் கட்டிங் பிளேயர்டா. செயின் கட்டிங் பிளேயர் தான் இது. செயின் கட்டரில்ல. இது வந்து கிராணி ஒன்றில் செயின் கட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓடு 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 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் எடு. ஷூட் பண்ணிட்டு ஷூட் பண்ண உடனே இதை எடுத்துன்னு போ. பேட்லாக்கி கொடுங்கடா ப்ளீஸ்டா. எஸ் பேட்லாக்கி கொடுத்துட்டாங்க. மேட்ச் நம்மளுக்கு தான். ஓகே போயிட்டு ஃபஸ்ட்டு பேட்லாக்கி போட்ட உடனே எஸ்கேப் தான். சீக்கிரம் ஒன்று உங்களுக்கு கிராணி பார்க்க டைம் தரக்கூடாது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேல நம்ம முடிக்கணும். அதான் நம்மளை சேலஞ்ச். வாங்க சீக்கிரம் ஓடுறா. ஓகே ஒன்று வீட்டுக்கு ஓடு சூப்பர். ஓகே ஒருவேளை நம்ம கிராணி 2 எஸ்கேப் பண்ணியாச்சு. பாருங்க கிராணி பார்க்குது பாருங்க. கிராண்ட்பா எப்படி ஃபர்ஸ்ட் டேலே தப்பிச்சான். உங்களுக்கெல்லாம் இருக்குடா அப்படின்னு பார்த்துட்ருக்கு. ஓகே இந்த எண்டு கார்டு வந்துருச்சு. ஓப்பா சரி ஓகே மக்களே, நெக்ஸ்ட் நம்ம எந்த கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்லுங்கள். நம்ம முடிஞ்சது பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிராணி 3 பார்க்கலாம்.